அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருந்த மேடையில் நயினார் நாகேந்திரனுக்கும் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், மாநில தலைவர் அண்ணாமலை மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் மேடையில் அமர்ந்திருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. என்ன நிலவரம்? கண்டிப்பாக லாவண்யா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆனது தற்போது முக்கியத்துவம் பெறுகிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக உறுதிப்படுத்தப்படக்கூடிய தகவல், இறுதி நேரத்தில் நயினார் நாகேந்திரனை மேடை மேல் அமர்வதற்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த ஒப்புதலின் பேரிலேயே அவர் மேலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல் நமக்கு வந்திருக்கிறது லாவண்யா. மிக முக்கியமாக அந்த மேடையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அங்கிருக்கக்கூடிய அதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அமர்ந்திருப்பார். அதில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே அதில் அமர்ந்திருக்கிறார். இதுவே தற்போது ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்கிறது. அதே போல இறுதி நிமிடத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதியும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. ஏற்கனவே தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற அந்த பேச்சு தற்போது பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கூடுதல் முக்கியத்துவமானது கவனத்தை ஈர்த்திருக்கிறது லாவண்யா. நிச்சயமாக முகிலன், இதே போல பிரதமரும் ஆளுநரும் ஒரே விமானத்தில் பயணிப்பதாக கூட நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்து என்ன விவரம் கிடைத்திருக்கிறது? கண்டிப்பாக லாவண்யா, ஏற்கனவே இதெல்லாம் திட்டமிடப்பட்ட ஒரு பயணம்தான் என்று தற்போது தகவல் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பிரதமர் மதுரைக்கு வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலமாக அவர் டெல்லி புறப்பட்டு செல்வார் என்றுதான் ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது இதுவும் அதில் ஒரு திட்டமிடப்பட்ட தகவல் என்றே தற்போது முதற்கட்டமாக தெரிய வருகிறது லாவண்யா. பாஜக மாநில தலைவர் புதிய தலைவர் அறிவிக்கப்படலாம் என்ற யூகங்களுக்கு மத்தியில் தற்போது நயினார் நாகேந்திரனுக்கு மேடையில் இடம் வழங்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முகிலன்.